அடுத்ததாக பேசுவதற்காக நம்ம கட்சியோட உயிர் நாடி, கட்சியோட மூக்கு, கண்ணு, வாய், கட்சி இல்லனா இவர் இல்ல, இவர் இல்லனா கட்சி இல்ல, இவர் இல்லனா நான் கூட இல்ல, அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் பேச வராரு. அண்ணே வாங்க. நான் தான் பத்திரமா வச்சிரு வேணும் சொன்னது புரியுதுல? எழுதி வச்சுக்கிறேன். 4 பேப்பர் 8 பேப்பர் எழுதி வச்சுக்கிறேன். அந்த மாதிரி ஓவரா பேசக்கூடாது. சரி, நல்லா பேசிக்கிறேன், நல்லா சூப்பரா பேசிக்கிறேன். நீ தான் அடுத்து மகளிர் அணி தலைவர். போ பாத்துக்கோ போ. உலகெங்கும் வாழும் 700 கோடி மக்கள் தொகையில் அவர்களில் டாப் பிரபலங்களில் ஒருவரை பெற்றெடுத்த அம்மா அப்பா அவர்களுக்கு வணக்கம். தலைவரே, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சு இன்ட்ரோவை நான் கேட்டதே இல்லை. இங்க ஒரு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு எங்கெங்கயோ போயிட்டு உலகத்தை சுத்திட்டு வராது. நம்ம தலைவர் தளபதி அவர் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் அவங்க அப்பா பத்தி நான் பேசியே ஆகணும். ஆமா, எனக்கும் அப்பா அவர் நான் பேசணும். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில ஒரு கல்யாணத்துக்கு அவர் வந்தார். அந்த கல்யாணத்துல வாங்க வாழ்த்தினார், வாழ்த்திட்டீங்க வாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவரும் சரி சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்ற அருகி போனார். போனா எனக்கே அது பிடிக்கல, ஒரே நாத்தம் முடியல. ஒரு அங்க காஞ்சி போன இட்லி கொடுத்தாங்க. நான் நினைச்சேன் இவரு சாப்பிட மாட்டார் அப்படின்னு. ஆனால் அவர் அந்த இட்லியை சாப்பிட்டார். அதுதான் வரலாறு. தலைவரே, அவங்க தள்ளுவண்டி கடையில இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா உணவகத்துல இட்லி சாப்பிட்டாங்கன்னு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் இன்னும் 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்யாண மண்டபத்துல சாப்பிட்ட இட்லி இப்ப விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன கருமமோ அது.